வணக்கம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில இருக்குமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்ட விட்டு போகுமா? எடப்பாடி பழனிசாமி வீம்படியா இருக்கிறாரு. அதை விட வீம்பா சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ள அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. ஏன்னா அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா நகர்த்த முடியாது. ஒரு எம்ஜிஆர் போலவோ, ஒரு ஜெயலலிதா போலவோ நகர்த்த முடியாது. ஒருங்கிணைந்து செயல்பட்டா கண்டிப்பா அதிமுக கட்சியை திரும்பவும் கரை சேர்க்க முடியும். ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்போக மாட்டேங்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா ஒரு குரல் ஓங்கி இருக்குது. பலமான குரலா இருக்குது. இந்த குரலை எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்க என்ன செய்றாங்க, ஒரு குழுவா உருவாயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தோல்விக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது அதிமுகவோட பொதுச் செயலாளர் தான். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்க, உங்கள் மாவட்டங்களில் நீங்கள் எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை அப்படியே அடுத்தவங்க மேலே திருப்புறதுலேயே இருக்கிறார். இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜய் பாஸ்கர் இவங்க கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரவி, அன்பழகன், கேசி வீரமணி, திருத்தணி கோவாரி, இசக்கி சுப்பியா அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்களோட ஒரு பட்டாளமே அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களை ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன தப்பு பண்ணார், அப்படி என்ன தப்பு, அவ்வளோ பெரிய கோபம் என்ன, வெற்றி தோல்வி வர்றது சகஜம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தும்போது 90 சீட்டு கேட்டாங்க. 90 சீட்டு அதிமுகவிட்ட கேட்டாங்க. 2.5 வருஷம் விஜய் முதலமைச்சர், அடுத்த 2.5 வருஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி டீல் பேசினாங்க. டீல் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீலை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. விஜய்க்கு என்ன தெரியும், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. விஜய்க்கு என்ன பெருசாக அரசியல் தெரியும், அவருக்கு யார் ஓட்டு போட போகிறா, எல்லாம் சமூக வலைதளங்களில் வர்றது செய்திகளை வச்சுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, அப்படியெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயை ரொம்ப இளக்காரமாக பேசினார். அந்த இளக்காரம் தான் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் போனதுக்கு காரணமே. அப்போ சிவி சண்முகம் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசும்போது தாவேகா வாலண்டரியாக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பேசும்போது இவர் கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனால் வைக்காமல் இவர் சொன்ன இந்த இலக்காரமான பேச்சு, இதை தாண்டி சிவி சண்முகம் பேச்சை அவர் கேட்கவே இல்லை. அப்போ அந்த இதில் ஆலோசனை கூட்டத்தில் சிவி சண்முகம் கூட எங்கள் கிராமத்தில், வட மாவட்டங்களில் இருக்க கிராமத்தில் நிறைய பேர் வன்னிய இளைஞர்கள் தாவேகா பக்கம் போயிட்டுருக்கிறாங்க. தாவேகாக்காக அவங்க செயல்படுறாங்க. ஜாதி மதம் இதை கடந்து விஜய்க்கு பெரும் அளவில் ஆதரவு இருக்குது. நீங்கள் தாவேகாவை ரொம்ப அலட்சியமாக இடம் போடுறீங்க, அப்படி போடாதீங்க. நீங்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியை எடுங்க. இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறத தாண்டி துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசுங்க, பேசி எப்படியாவது விஜய் கன்வின்ஸ் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி விஜயா ஒரு ஆளே கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது. விஜய் எனக்கு அரசியல் அனுபவத்தில் விஜயெல்லாம் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது சிவி சண்முகத்துக்கு பயங்கரமான எரிச்சல். நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கேட்க போகிறதும் கிடையாது. அவர் மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நம்பிட்டார். தோத்தாலும் நம்ம பினிங்ஸ் பறவை போல் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. தேர்தல் ரிசல்ட்டு வெளியே வந்தோன்னே சிவி சண்முகம் போன்ற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர டென்ஷன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், நீங்கள் நம்ம அதிமுக ஆட்சி தான் அமைய போது, நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு போய் ரிசார்ட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள்கிட்ட கட்சி நன்மைக்காக நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒத்துழைங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே யாருக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை. என்னடா அது 47 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? தனி பெரும்பான்மையில் இருக்கிறது விஜய் தான், தாவேகா தான். அவர் தானே ஆட்சி அமைப்பார். இவர் எடப்பாடி பழனிசாமி 47 தொகுதியில் ஜெயிச்சுட்டு நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு பேசுகிறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருந்தது. சரி, என்ன பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் கொண்டு போய் விட்றாங்க, கூவத்தூர் மாதிரி ஜாலியாக இருந்துட்டு வருவோம், நமக்கு என்ன இருக்குது, அது எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அங்கே பேசுவாங்கள்ல, 2019 ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ன பண்ணார்? அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேலுமணி சொன்ன மாதிரி பாஜகவோட கூட்டணி வைங்கன்னு சொன்னப்போ பாஜகனால தான் நம்ம 2021 சட்டமன்ற தேர்தல் தோத்தோன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தார். அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை உணர்ந்தார். 2026 சிவி சண்முகம் போன்ற நபர்கள் தாவேகோட நம்ம கூட்டணி வைக்கணுங்க, அதுக்கு ஒரு முடிவெடுங்க, பாஜக நமக்கு தேவையில்லைங்க, பாஜகவை கழட்டி விடுங்க, பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது நமக்கு ப்ளஸ் ஆகும், நடவடிக்கை எடுக்க விடுங்க, நடவடிக்கை எடுக்கட்டும், நீங்கள் தாவேகோட கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதையும் ஏற்றுக்கலை.
நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்பி வேலுமணி கொடுத்த ஐடியாவையும் ஏற்றுக்கல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சிவி சண்முகம் கொடுத்த ஐடியாவையும் ஏற்றுக்கல. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தவறு. ஏன்னா தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா 47 எம்எல்ஏக்களோட வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் வந்து ஆலோசனை பண்ணுறாரு. பண்ணும்போது வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இட்டாங்க. திருமாவளவனை வந்து முன்னிறுத்தி திமுக ஆதரிக்க போது திருமாவளவன் முதலமைச்சராகட்டும், பாமகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர், அதிமுகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியல. தோல்விக்கு பொறுப்பேற்றுக்குங்க. தோல்வி உங்களால தான், எடப்பாடி பழனிசாமினால தான் இந்த தோல்வி. சரியான கூட்டணி அமைக்கலை, சரியான முறைப்படி வந்து ஒரு கட்சி நிர்வாகிகளோட 2ஆம் கட்டத்தோட ஆலோசனை பண்ணலை, தான் எல்லாம் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ண வேலைகள் எல்லாமே வந்து உங்கள் மேலே மக்கள் வெறுப்பாயிட்டாங்க. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்குங்க. பொறுப்பேற்றுக்கிட்டு பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து விலகுங்க, கட்சியை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து ஒரே குரலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமினால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. திடீர்னு என்ன பொதுச்செயலாளர் பதவியிலேருந்தே விலகிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுச்செயலாளர் பதவிக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு நீதிமன்ற கேஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே தெரியல. தன்னை நோக்கி இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு யோசிக்கவே கூட இல்லை. அப்புறமா என்ன செஞ்சார், இவங்க சிவி சண்முகம், வேலுமணி, அப்புறம் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக சேர்ந்து இவங்க தாவேகோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தாங்க. புஷ்லேருந்து விஷ்ணு ரெட்டி, விஜயோட நண்பர், இவரோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க கேட்டது எம்எல்ஏ பதவி, வாரிய தலைவர் பதவி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 8 அமைச்சர் பதவி கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் வாரிய தலைவர் பதவியும் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் எம்எல்ஏக்களோட சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க விஷ்ணு ரெட்டியும் வந்து விஜய்கிட்ட பேசிட்டார். சிஎம்கிட்ட பேசி முடித்த பிறகு வந்து இதை வந்து விஷயத்தை வந்து வேலுமணி, சிவி சண்முகத்துக்கு பாஸ் பண்ணிட்டார். அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு 120 தொகுதி இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி 120 ஆதரவு இருக்குது. தனி மெஜாரிட்டியை அவங்க காட்ட முடியும். ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா எப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, விசிகாவும் சரி, எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படின்னு நெருக்கடி வந்துடும். ஒரு தனி மெஜாரிட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட 20-30 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். அதிமுகவிலேருந்து ஒரு உடச்சி ஒரு பகுதி வருது அப்படின்னாலும் அவங்க வந்து நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும்போது நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறது தான் நம்ம வேலையாக இருப்போம், கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து சிவி சண்முகம் தரப்புக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து தாவேகாவை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு சமாதானமான ஒரு தூது அனுப்புகிறார். சிவி சண்முகத்திட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சிவி சண்முகமா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டார். ராஜேந்திர பாலாஜியெல்லாம் கொதிச்சு போயிட்டார். ஏப்பா வேட்பாளர் தேர்வுனா என்னப்பா அது? வேட்பாளர்னா அந்தந்த தொகுதியில் இருக்கிற செல்வாக்கான மக்கள் மத்தியில் மதிக்கக்கூடிய நபராக இருக்கிறவங்கள தான் வேட்பாளராக போடுவாங்க. விருதுநகரில் இருக்கிறவங்க, விருதுநகரில் வந்து ஒரு வேட்பாளரை போகிறாரு, சிவகாசியிலேருந்து தூக்கிட்டு வந்து விருதுநகரில் கொண்டாந்து போகிறாரு. ராஜபாளையம் தொகுதியில் ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்குறாரு. அப்போயே நான் சொன்னேன், இப்போ விருதுநகர்லாம் ஒரு தொகுதி கூட அதிமுக வெளில. தென் மாவட்டங்களே வந்து 3 தொகுதி தான். சங்கரன் கோயில், அப்பா சமுத்திரம், கன்னியாகுமரி, இந்த 3 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. இப்படி அதிமுக கட்சியை கொண்டு போய் விட்டுருக்கிற எடப்பாடி பழனிசாமி சும்மா விடலான்னு சொல்கிறீங்களா? சும்மாலாம் விட முடியாதுன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி ஒரு சைடு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டார். பழனிசாமி கட்சியவே அழிச்சிட்டாருங்க அப்படின்னு சிவி சண்முகம் மேலே எடுத்தடுப்பில் வந்து சமாதானம் பேச வந்த குழுவோட பயங்கரமான ஒரு சண்டையை போட்டார். நாங்கள் எஸ்பி வேலுமணி தான் சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவராக அரியை தேர்ந்தெடுத்துருக்கோம், கொறடாவாக வந்து சிவி சண்முகத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. அதுதான். நாங்கள் வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கவே முடியாது, எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனை பண்ண போகிறதும் கிடையாது. நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம், நீங்கள் தாவேகாவை ஆதரிக்கலை அப்படின்னா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னவோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலம் இளங்கோவன், தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த 3 பேருமே சிவி சண்முகத்தில் வந்து சமாதானம் பேசும்போது பயங்கரமாக ராஜேந்திர பாலாஜியும் சிவி சண்முகமும் எடுத்தறிஞ்சு எடப்பாடி பழனிசாமியை பேசியிருக்காங்க. சேலம் இளங்கோவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா பொதுச் செயலாளராவது அதாவது போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு தளவாய் சுந்தரத்தை பயங்கரமாக சிவி சண்முகத்துக்கு வச்சு செஞ்சு விட்டார். ஏயா ஆர்எஸ்எஸ் கொடி அசைக்கிறதுக்காக நீ அனுமதி கொடுத்த அந்த இதில் போய் கலந்துக்கிட்டங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக உன்னை கட்சி பதவி, மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கி விட்டார். எவ்வளவு போராடி நீ வந்து அதுக்கப்புறமா அந்த பதவியை தக்க வச்ச. அந்த மாதிரி செஞ்ச ஒருத்தர் மனுஷனை எப்படி நீ ஆதரித்து பேசுகிற? உனக்கு வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? அந்த மனுஷனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிற. இவ்வளோ பெரிய தோல்வி நடந்திருக்கு. இந்த தோல்விக்கு அப்புறமா நீ அவரை ஆதரிக்கிற அப்படின்னா நீங்களாம் என்ன மானங்கட்டு போயிட்டீங்களா? அதிமுகங்கிற ஒரு கட்சி இவ்வளோ பெரிய அழிவில் போய் நிற்கிது. இனிமேல் அது உருப்பிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தால் அது உருப்பிடாதியா அப்படின்னு சொல்லி
பயங்கரமாக கேட்டு விட்டார். அப்புறமா கேபி முனுசாமி, வளர்மதி இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. கேபி முனுசாமியெல்லாம் சிவி சண்முகம் அசிங்கமாக பேசி தள்ளிட்டார். வாய்ப்பு இல்லை ராசா, கிளம்பு, ஒன்னால தான் இந்த கட்சியே வந்து அழிவு பாதையில் போகுது. நீ என்னவோ கட்சிக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சி நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமாக போகுது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேலம் இளங்கோவனும் சரி, சண்முகம் அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் சரி, இவங்கெல்லாம் வந்து சிவி சண்முகம் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே பதட்டமாக பேச எடப்பாடி பழனிசாமி அப்படியே முகம் அப்படியே பயங்கர இறுக்கமாகிருச்சு. என்ன பண்ணுறது, சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி இவ்வளோ திமிராயிருச்சா அவனுங்களுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். இவனுங்க தொகுதியில் உட்காந்துக்கிட்டு இவனுங்க தொகுதியில் கூட இவனுங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்க முடியாமல் கிடந்தானுங்க. இவனுங்க வந்து இப்போ எனக்கு எதிராக பேசுகிறானுங்களா? அதெல்லாம் நான் விட்டு தர முடியாது. என்னைய வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்க பார்க்குறாங்களா? அதெல்லாம் நான் பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. 234 தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்புறமா என் தொகுதியில் நான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை எப்படி இவங்க பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்க முடியும்? தூக்கவே முடியாது, பார்த்துக்கலாம் நம்ம அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். சரி, இதுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலர்களையும் அழைச்சி ஒரு ஆலோசனை பண்ணலான்னு சொல்லி எல்லாத்துக்குமே சிவி சண்முகத்தை ஆதரிக்கிற நபர்களை எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபோனை போட்டு பேசினா, எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டதில் 13 பேர் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. ஒரு 25 மாவட்ட செயலர் தான் வந்திருந்தாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிலே அப்செட் ஆகிட்டார். என்ன இது, நம்ம ஒரு ஃபோன் போட்டால் ஓடியாரணும், ஆனால் யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் பதவியெல்லாம் நான் பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, பேசிக்குவோம், யாராக இருந்தாலும் பேசிக்குவோம், என்ன வேணாலும் நடக்கட்டும், பேசிக்குவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ சிவி சண்முகம், இந்த எஸ்பி வேலுமணி இவங்க தலைமையில் 30 எம்எல்ஏக்களும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் இருக்குது. அவங்க கேட்குறது சிவி சண்முகம் தாவேகா தரப்பில் கேட்டிருக்கிறது வந்து 8 அமைச்சர் 6 வாரிய தலைவர் பதவி. ஆனால் இப்போ விஷ்ணு ரெட்டி வந்து அதுக்கு ஓகே சொன்னார். இப்போ வந்து 8 அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு 5 6 தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் பேசியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. வாரிய தலைவர் பதவியை கொடுங்க, எங்கள் ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு இப்போதைக்கு வந்து அதிமுக உடைச்சி அந்த எம்எல்ஏக்களை இழுத்துட்டு வந்து ஆதரவு அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து பிரச்சனை கிடையாது. 3 நாளில் தானே சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட்டு விசிகா ஆதரிக்கிறாங்க. அதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, எதிர்காலத்தில் வரும்ல. அதனால விஜய் என்ன செஞ்சுருக்காரு, நீங்கள் அதிமுகலேருந்து வரீங்க அப்படின்னா 3ல் ஒரு 2 பங்கு எம்எல்ஏக்களோட வந்துருங்க, எந்த பிரச்சனையும் கட்சி தாவல் சட்டம் எதுவுமே வந்து நம்ம மேலே பாயாமல் இருக்கிற மாதிரி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து ஓரங்கட்டணும். எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து கட்சி பதவியை பிடுங்கணும். ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும். அவர் விலக மாட்டார் அப்படின்னா பொதுக்குழுவை கூட்டு, பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ் எப்படி வாட்டர் பாட்டில் அடிச்சிங்க, கெட்ட வார்த்தையில் பேசுனீங்க, அதே சம்பவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவி சண்முகம் தரப்பு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. தாவேகாவோட தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வைன்னு சொன்னோம், சேர்க்கல. தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்த தாவேகா விஜய் வந்து ஒரு சாமானியன்னா, விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்னு சொல்லலாம் பேசுனீங்க. இப்போ விஜயோட தான் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வேலுமணி கூட தங்கமணிக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாலே ஆகிறது இல்லை. அதே போல் இப்போ லீமா ரோஸை 300 கோடிக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டு இப்போ லீமா ரோஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமி சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்டா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பிதுரையும் எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. பாலகிருஷ்ண ரெட்டி இருக்கார்ல, அவருடைய ஆதரவாளர் தான். அவரை வந்து வேலுமணி தரப்புக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். சமீபத்தில் ராஜ்யசபா எம்பி பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறதுக்காக டெல்லி போயிருந்தார்ல சிவி சண்முகம். அப்போ வந்து இவர் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு. இது மாதிரி வந்து நாங்கள் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அமித்ஷாட்ட பேசியிருக்காரு. அமித்ஷா அதை தான் விரும்புகிறாரு. வேலுமணி தலைமை அப்படின்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி தாவல் சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம், கட்சி பதவி உறுப்பினர் பதவியை பறிக்க போகிறேன், அவங்கள்ட்ட இருந்து கட்சி பதவியை பறிக்க போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஃபிலிம் ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து சில தீர்ப்புகள்லாம் இருக்குது. சிவசேனா வழக்கில் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து கட்சியை கொடுப்பாங்க, சின்னத்தை கொடுப்பாங்க. அது வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு நடந்துச்சு அந்த விஷயமே.
அதே போல் தான் இப்போ அதிமுக விவகாரத்துலையும் நடக்க போகுது. 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் வந்து சிவி சண்முகம், வேலுமணி தரப்போட இருக்கும். அவங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி பாஜக அறிவிக்கும். அறிவிக்கிறது அவங்க கையில் தான் சின்னம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் அது இதுன்னு போனாலும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி உங்களோட ஒத்துப்போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக சிவி சண்முகம் பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களோட இணைஞ்சு போகிறதும் சரி, அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் சரி இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.